எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு நெத்தலி மீன் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ நெத்தலி எடுத்துக்கலாம். அதில் 1.5 ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அதை ஊற வைங்க. பேனில் எண்ணெய் காய வச்சுட்டு நம்ம மீனை பொரிச்சு எடுத்துடலாம். மீன் முங்குற அளவுக்கு எண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நான் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணேன். இது மீன் சின்னதாக இருக்கிறனால திருப்பி போடும்போது சீக்கிரம் பொடிஞ்சிரும். அதனால ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் திருப்பி போடுங்க. இப்போ 2 சைடும் ஃப்ரை ஆனதுக்கு உடனே நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி மீதி இருக்கிற மீனையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அதே எண்ணெயிலேயே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்குனது அதை போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்குனது அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கின உடனே 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா தண்ணி ஏன் ஊற்றுறோன்னா அப்போ தான் நம்ம மீன் போடும்போது அந்த மீனில் இந்த மசாலாலாம் கொஞ்சம் ஒட்டி பிடிக்கும். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் தண்ணி ஊற்றி லைட்டாக கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்க மீனை போட்டுடலாம். போட்டு மெதுவாக கிண்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கூட இந்த மசாலாலாம் அந்த மீனில் ஒட்டி பிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. உங்கள் வீட்டில் நெக்ஸ்ட் டைம் நெத்தலி மீன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.